என்னங்க என்னாச்சு? ரொம்ப நேரமா மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை அம்மு, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். 1 மணி நேரமா மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டா சும்மா பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. அம்மு, இந்த சர்டிஃபிகேட்ல எந்த பக்கத்துலயாவது எக்ஸ்பைரி டேட் போட்டு இருக்கான்னு பார்த்தேன். ஆனா எந்த பக்கத்துலயும் போடல. அம்மு, ஒருவேளை நான் இறந்துட்டா நீ எதிர்த்த வீடு குமாரத்தா கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? ஏங்க, அவன் உங்களோட பரம எதிரியாச்சே. ஆமா, இதை விட அவனை பழி வாங்க எனக்கு இப்ப வேற வழி இல்லை. அம்மு, என்ன சமைச்சிருக்க? இந்த சாப்பாட்டுல வெறும் கல்லா இருக்கு. 10 விரல் இருக்குல்ல உனக்கு, அதை எடுத்து போட்டு சமைச்சா உனக்கு என்ன? என்னங்க, அதான் உங்களுக்கு 32 பல்லு இருக்குல்ல, அதை கடிச்சு தின்னா உங்களுக்கு என்ன? என்னங்க, எதிர்த்த வீட்டுக்கார மனைவி நதியா இருக்கால்ல, அவ யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிட்டாலாம். அவனோட நல்ல நேரம், அவனுக்கு எல்லாமே நல்லதான் நடக்குது. என்னங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அம்மு, ஜோசியர் ஒரு நாள் சொன்னாரு, அது சரியா போச்சு போ. என்ன சொன்னாருங்க? ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, இனிமே சனி பார்வை தொடரும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் ஆச்சு. ஐயோ, இங்க சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க. என்னாச்சு அம்மு? இங்க இருந்த ஆண்டனாவை காணுங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆண்டனாவை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வையின்னு. இப்ப பாரு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கடவுளே,